இங்க ஒரு வயசானவர் என்ன பண்றாருன்னா நம்ம வானத்துல பாக்குற எல்லா மேகத்தையும் இவர் தான் உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்போ இவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. சோ அந்த இடத்துல புதுசா யாரையாவது போடணும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவரோட பேரனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து மேகத்தை உருவாக்க சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவர் உருவாக்குறாரு. மேகம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வேகமா உருவாயிருது. ஆனா அந்த சின்ன பையன் ஊதுனா அவனுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. இப்ப மறுபடியும் முயற்சி பண்ணி என்ன பண்றாருன்னா ரெண்டாவது டைம் ஊதுனதுக்கு அப்புறம் குட்டியா ஒரு மேகம் உருவாகுது. சோ அந்த தாத்தா பாத்துட்டு இருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா பலமா வேகமா ஊதுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த பையனும் ட்ரை பண்றான். ஆனா ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னா அந்த குச்சியை உடைச்சு விட்டுறான். சோ இப்ப இந்த மேகத்தை உருவாக்க முடியாம போயிருது. சோ கொஞ்ச நேரம் அந்த பையன் யோசிச்சுட்டு என்ன பண்றான்னா அந்த மேகத்தை வித்தியாசமான ஷேப்ல எல்லாம் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த குச்சியை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்ல உருவாக்கிட்டான். சோ இப்ப அதுல ஊதுங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்ப அது ஸ்டார் ஷேப்ல வருது. சோ இந்த மாதிரி நம்ம வானத்துல பார்க்கும்போது டிஃப்ரெண்டான ஷேப்ல எல்லாம் தெரியும்ல. சோ இந்த மாதிரி தான் உருவாக்கி யாரோ அனுப்பிச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா ஒவ்வொரு ஷேப்ல உருவாக்கிட்டு இருக்கான். கடைசியா அவன் சைஸுக்கு ஒரு குட்டி ஹார்ட்டை உருவாக்கிட்டு அவங்க தாத்தா கூட அப்படியே வானத்துல பார்த்துட்டு இருக்கான். அந்த மேகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி